கோட்டை கட்டுவதற்காக பூதப்படைகளை ஏவுகின்றார்கள். பூதப்படைகள் வந்து அங்கே வேலை செய்கிறது. மொட்டை பூதங்கள் கட்டை தோண்டவே முகுடி கொள்ளிவை மேம்படிகள்லாம் அப்படியே செடிகளை அத்தனை அறுத்து ஒரு பக்கமா ஒதுக்கி தீ கொளுத்திட்டு இருக்காங்க. அப்பா பெரிய பெரிய பூதங்கள் என்ன பண்ணு தெரியுமா? காட்டுக்குள்ள இருக்க மலைகள் எல்லாம் அப்படியே உருட்டி கொண்டு அந்த கொண்டு தள்ளுது. மலைகளை அது எப்படி பூதமா இருக்கும்? பூதம் தான் நானும் மொழ இருக்குமாம்ல. அப்ப கை எவ்வளவு தின்னமா இருக்கும்? கை எவ்வளவு உயரம் இருக்கு, எவ்வளவு தின்ன இருக்கும். அதானே அப்ப பூதம்னு சொன்னாலே அதாவது இப்போ அந்த சேசிபி சொல்ற பத்தியா ஒரு 10 சேசிபி சேர்ந்து ஒரு பூதத்துக்கு தான் இருக்கும். அப்ப அது என்ன வேலை செய்யும்? அப்படி மலைகளை எல்லாம் உருட்டி கொண்டு போடுகிறது. இந்த பனைகளுக்கு வந்து பனைமரம், அந்த பனைமரத்தை புடுங்கி அந்த மலையை செருக்கி சும்மா இரு மொனைய அப்படி செதுக்கின்னு சொல்லணும். அப்படி பல்ல குத்துருது. அது மட்டுமா மரங்களுக்கு பத்தியா பெரிய பெரிய மரம், அந்த மரத்தை அப்படியே கையெழுத்து கொடுக்குது. ஒரே புடுங்கு ஒளி தூரம் அப்பாலே கொண்டு போடுகிறது. அப்பா பூதத்தை வேலையை காக்க வைக்கணும். பின்னாடி இருக்க பூதம் தானே? பின்னாடி இருக்கிற பூதம் தானே? அது பூதம் கிடையாது. இது வந்து என்ன தெரியுமா? பன்னி. பன்னி குட்டி. சரின்னா சொரிங்கிற மாதிரி இவனை எங்க கொண்டு சேர்க்க? பள்ளியிடத்து சேர்த்து கீழ்பாக்க ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல ஆயாவிலிருந்து சேர்க்க கூடாது. ஆயா இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து கதை கேட்டுட்டு இருக்கிறான். அவனை பிடிச்சிக்கிட்டு பெரிய பாடா இருக்குது. அது இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு சீசன் அவனை தூக்கி ஜெயில போடுவோம். அவ்வளவுதான். அப்படின்னா பூதப்படைகள் வந்து இப்படி எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றதா? அப்படி வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது பூதப்படைகள் அங்கே வேலை செய்யும் போது அம்மன் தன்னுடைய பல்லைகளை அமர்ந்து அப்படி பவனி சுற்றி பார்த்து வருகின்றாளாம். பூதங்களை எப்படி வேலை செய்யறது, எப்படி அங்கே பவனி வந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். பவனி வருகிறாள்.